இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தமிழக சட்டசபை தேர்தலுக்காக தேஜ கூட்டணியை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிதான் தேஜ கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் என பாஜ மேலிடம் பலமுறை அறிவித்துவிட்டது. அந்த கூட்டணியில் அதிமுக, பாஜ, தமாக, அன்புமணி தலைமையிலான பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தேமுதிக அதன் நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கவில்லை. தற்போதைக்கு திமுக கூட்டணியில் இரு கம்யூனிஸ்டுகள், விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ள போதும் வரும் தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் துவங்கியதாக தெரியவில்லை. இதற்கிடையே தேஜ கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைக்கும் பணியில் ஈடுபடும்படி பழனிசாமிக்கு பாஜ மேலிட தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பாஜ மேலிட வட்டாரங்கள் கூறியதாவது: தமிழகத்தில் தேஜ கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை உள்ளே கொண்டுவர மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரும்புகிறார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பல்வேறு சிறிய கட்சிகள், குறிப்பிட்ட சமூக பின்னணியுடன் இருக்கும் தலைவர்கள் சீட் கேட்டு கூட்டணியில் இணைய முயல்வர். தங்கள் பக்கம் வர விரும்பும் யாரையும் இழக்கக்கூடாது என்பதில் அமித்ஷா தெளிவாக உள்ளார். தற்போதைக்கு தமிழகத்தில் அதிமுக, திமுக, விஜயின் தவேக, சீமானின் நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகிறது. சட்டசபை தேர்தலின் போதும் இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளது. அப்படி பார்த்தால் அதிமுக, திமுக இடையிலான ஓட்டு வித்தியாசம் கடந்த தேர்தல்களை விட மிக மிக குறைவாக இருக்கவே வாய்ப்புள்ளது. சில 100 அல்லது 1000 ஓட்டுகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் என்பதால் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களை கூட விட்டுவிடக் கூடாது என அமித்ஷா நினைக்கிறார். தேஜ கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளும்படியும் இத்தனை சீட்டுகள் ஒதுக்கும்படியும் கேட்டு பாஜ மேலிட தலைமையை சந்திக்க பல்வேறு சிறிய கட்சி தலைவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு காத்திருக்கின்றனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரின் பலம் பலவீனம் பற்றி ஆராய்ந்து எத்தனை சீட்கள் வழங்கலாம் என முடிவெடுக்க வேண்டும். இதை அமித்ஷாவே நேரடியாக கவனித்தால் பழனிசாமி சாமர்த்தியமாக அதை பாஜவின் கணக்கில் தள்ளிவிட வாய்ப்புள்ளது. எனவே தன்னை சந்திக்க நேரம் கேட்பவர்களை பழனிசாமியையும் சென்று சந்திக்கும்படி அமித்ஷா அனுப்பி வைக்கிறார். இருதரப்பும் கலந்து பேசி சீட்களின் எண்ணிக்கையை சுமூகமாக பிரித்துக் கொள்வதுடன் தங்களை நம்பி வரும் யாரையும் விட்டுவிடாமல் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு எதிரான ஓட்டுகளை சிதறாமல் பெற்றுவிட வேண்டும் என்பதில் அமித்ஷா கவனமாக செயல்படுகிறார். எனவே வரும் நாட்களில் தேஜ கூட்டணியில் மேலும் பல சிறிய கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளது. அதுவும் அதிமுக, பாஜ இருதரப்பு சம்மதத்துடன் அவரவர் பலத்திற்கு ஏற்ப சீட்டுகள் ஒதுக்கப்படும் என டில்லி பாஜ வட்டாரங்கள் கூறின.